பெரம்பலூரில் பொதுத்துறை சர்க்கரை ஆலை கடந்த ஆண்டுக்கான அரவை தொகையையே கரும்பு விவசாயிகளுக்கு வழங்கவில்லை. இந்த நிலையில் ஆலையை புதுப்பிக்கும் பணியும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு ஆலை செயல்படுமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது என்கின்றனர் விவசாயிகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரே பொதுத்துறை சர்க்கரை ஆலை எறையூர் சர்க்கரை ஆலை. 3000 டன் கரும்பு அரவை செய்யும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலையில் தரமற்ற இயந்திரங்களால் நாளுக்கு நாள் அரவை திறன் குறைந்து ஆலை நஷ்டத்தில் இயங்க தொடங்கியது. இதனால் கரும்பு விவசாயிகளுக்கு 55 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை. ஆலையும் நஷ்டமடைந்து தாங்களும் நஷ்டமடைந்திருப்பதாக வேதனைப்படுகின்றனர் விவசாயிகள். 3ஆம் மாதம் 10ஆம் தேதியோட நம்ம சக்கரை ஆலையில் கொடுத்த பணம் நிற்குது. அது பிற்பாடு என்ன 30 கோடி ரூபாய்க்கு மேலே தருன்னு சொல்கிறாங்க. பணம் கொடுக்கல. இந்த விவசாயி என்ன பண்ணுவான்? அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறது? அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? இந்த பிள்ளைங்க படிப்பு செலவு, நம்ம குடும்ப செலவு, மிச்சம் எல்லாமே விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறான். இதை இந்த அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டேங்குது. எறையூர் சர்க்கரை ஆலையின் மின் தேவையை சுயமாக பூர்த்தி செய்து கொள்ளவும், உபரி மின்சாரத்தை விற்பனை செய்து அதன் மூலம் ஆலையின் நஷ்டத்தை குறைக்கவும் ஆலையிலேயே இணை மின் உற்பத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. மின் உற்பத்திக்கு தேவையான இயந்திரங்கள் அனைத்தும் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் மின் உற்பத்தி திட்டமும் ஆலையை நவீனப்படுத்தும் திட்டமும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் சர்க்கரை ஆலையில் இணை மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கான ஏற்பாடு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு அது ஒரு 90% நிறைவுற்ற நிலையில் இன்னும் துவக்கப்படலை. ஆலையை நவீனப்படுத்தணும்னு ஏற்பாடு இப்போ இருக்கிற மிஷினரினால் பழைய மிஷினரினால் புதுசு பண்ணணுங்கிற ஏற்பாட்டில் நவீனப்படுத்தின ஏற்பாட்டுக்கு அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிதி ஒதுக்கீடு செய்து வேலையெல்லாம் நடந்து முடிஞ்ச நிலையில் அது 80% வேலை முடிஞ்ச நிலையில் இன்னும் அது முடிக்கப்படாமல் இருக்கிறதுனால கரும்பு தேவையான கரும்பு உற்பத்தி செய்த பிறகும் அந்த கரும்பை அரவிக்க முடியாதனால வெளியில் அனுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு. ஆலையை நவீனப்படுத்தும் திட்டம் கிடப்பில் உள்ளதால் இந்த ஆண்டு ஆலை இயங்குமா என்ற அச்சத்தில் உள்ளனர் கரும்பு விவசாயிகள். 18 மெகாவாட் இணை மின்சாரம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையையும் தயார்படுத்தி 2016-17ஆம் ஆண்டுக்கான அரவை பருவத்தில் 4 லட்சம் டன் கரும்பையும் பெரம்பலூர் சர்க்கரை ஆலையிலேயே அரவை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் விவசாயிகள். இதுகுறித்து ஆலையின் நிர்வாக இயக்குநர் பொறுப்பில் உள்ள சங்கர நாராயணனை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஆலையில் சரியான நேரத்தில் அரவை பணி தொடங்கப்படும் என்றும் மொலாசஸ் விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு விவசாயிகளின் நிலுவைத் தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். பெரம்பலூர் எறையூர் பகுதியில் உள்ள பொதுத்துறை சர்க்கரை ஆலையின் ஆலையை நவீனப்படுத்துதல் மற்றும் இணைமின் உற்பத்தியும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டுக்கான கரும்பு அரவை தொகை சுமார் 43 கோடி ரூபாய் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் இம்மாவட்ட கரும்பு விவசாயிகள் வெகுவாகவே பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே தமிழக அரசு இதன் மீது தலையிட்டு உடனடியாக நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டும் என்பதே பெரம்பலூர் மாவட்டத்தின் கரும்பு விவசாயிகளின் தொடர் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மணிவுடன் பெரம்பலூரிலிருந்து துரை.